வணக்கம் மக்களே. உங்களால படத்துக்கு ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது. எனக்கு ஒரு 1 1/2 மணி நேரத்துல ஒரு படம் வேணும். அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஜாலியான ஆக்ஷன் படமா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த படம் உங்களுக்காக. 2024ல ரிலீஸ் ஆன ஃபைட் ஆர் ஃப்ளைட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்குது. இதுல ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனால, இதுல நீங்க வயலன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இது ஒரு 18+ கேட்டகரியில வரக்கூடிய படம் தான். அதனால நீங்க அதை ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை, ஹீரோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் ஏஜென்ட். சில காரணங்களால 2 வருடமா பேங்காக்ல எந்த ஒரு வேலையும் இல்லாம யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு கோஸ்ட் என்கிற முகம் தெரியாத ஒரு நபரை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல அவர் மறுத்தாலும் அதுக்கு பிறகு அவர் மேல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உனக்கான ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இவரும் வேற வழி இல்லாம அந்த வேலையை செய்ய ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முகம் தெரியாத நபர் சான் பிரான்சிஸ்கோ செல்லக்கூடிய ஃபிளைட்ல இருக்கதா தகவல் கிடைச்சு ஹீரோவை அந்த ஃபிளைட்ல அனுப்பி வைக்கிறாங்க. பட் அந்த ஃபிளைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கோஸ்ட்டை தேடி பல அசாசின்ஸ் வந்து அந்த ஃபிளைட்டுக்குள்ளார இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அண்ட் அந்த கோஸ்ட் அவங்க 2 பேருக்கும் என்ன ஆனது அப்படின்றதான் வந்து மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள ஃபர்ஸ்ட், வழக்கமான கதையா இருந்தாலும் அதை ரசிக்கும்படியான திரைக்கதையில படத்தை நல்ல எங்கேஜிங்கா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவும் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சில்லியாவும் ஓவர் தி டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதுல காமெடி கலந்து அதை ரசிக்கும்படியா கொடுத்தது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவா நடித்தவர் வந்து உண்மையாலுமே அந்த கேரக்டருக்கு அவ்வளவு அழகா பொருந்தி இருந்தாரு. அவரோட அந்த காமிக்கல் கலந்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது. அதே மாதிரி அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸோட பாஸா வரக்கூடிய அந்த லேடியோட கேரக்டரோட காஸ்டிங்குமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறது ஒரே ஒரு ஃபிளைட்டு, அந்த ஃபிளைட்டுக்குள்ளார இவங்க இந்த படம் நெடுகிலும் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்க போறாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன குட்டி ஸ்பேஸை யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா கோரியோகிராஃபி பண்ண முடியுமோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு கூடுதல் தகவல் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஜான்விக் படத்தோட ப்ரொடியூசர்ஸ். அதனால இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான மெனக்கடல் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதை வந்து அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா இந்த கோஸ்ட் கேரக்டரோட அந்த ட்விஸ்ட் அப்படின்றது உண்மையிலும் நல்லா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இவங்க தான் வந்து இந்த கோஸ்ட் கேரக்டரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸோட அந்த கேரக்டரை வச்சு ஒரு இடத்துல ரிவீல் ஆனது வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்டது ரொம்ப ப்ரெடிக்டபிளான கதை. நீங்க வந்து ரொம்ப ஈஸியா கணிச்சிடலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படம் முடிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்ததெல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. இந்த படத்தை வந்து இந்த பார்ட்டோடவே முடிச்சிருக்கலாம். பட் அதை ஏன் செகண்ட் லீட் பார்ட்டுக்குலாம் வந்து லீட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அது வந்து கன்வின்சிங்காகவும் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்கள்லாம் வந்து அவ்வளவு சிறப்பா எழுதல. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் வந்து சுத்தமா மனசுல நிக்கவே இல்லை. அது மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து பெருசா வந்து ஆப்போசிட்ல இல்ல. நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட் கேரக்டர்ல 1 2 நல்லா இருந்தது. பட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சும்மா 10 11 மாதிரி தான் இருந்தது. அது அந்த அளவுக்கு சூப்பரா இல்ல. அதே மாதிரி கோஸ்ட் கேரக்டரோட பேக் ஸ்டோரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த கேரக்டர் பண்ண போறதா சொல்ற ஒரு விஷயமே வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்காவும் இல்ல. மொத்தத்துல இந்த படம் வந்து ரொம்ப சில்லியா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, லாஜிக்கெல்லாம் பார்க்காம எனக்கு கதையெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது. பட் இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.6 இருக்கும். நீங்க இந்த படம் தாராளமா பார்க்கலாம். நீங்க ஆக்ஷன் விரும்பியா இருந்தீங்கன்னா. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.